10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நாளை முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் காலை 9 மணிக்கு முன்னதாக பாராளுமன்றத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார். முதலாவது அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட மாட்டாது. இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது விருப்பத்திற்கமைய அமர்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. சபையில் செங்கோல் வைக்கப்பட்டதன் பின்னர் அமர்வு ஆரம்பமாகும். புதிய சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தலைவர் பதவிகளுக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். புதிய சபாநாயகர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து முற்பகல் 11:30க்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை வெளியிடவுள்ளார். இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் 175க்கு மேற்பட்டவர்கள் புதியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி ஊடாகவே அதிகளவிலான புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த 141 ஆசனங்களில் 130 பேர் புதியவர்கள் ஆவர். ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த 35 ஆசனங்களில் 8 பேர் புதிய உறுப்பினர்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பிலும் புதிய உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ள 6 உறுப்பினர்களில் 3 புதியவர்கள் ஆவர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பிலும் புதிய உறுப்பினர் ஒருவர் இம்முறை தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பிலும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இம்முறை வெற்றியீட்டியுள்ளார். சபாநாயகரின் ஆசனத்திலிருந்து 8வதாக இந்த ஆசனம் கணக்கிடப்படும். அந்த ஆசனம் ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்படும். ஜனாதிபதியை அடுத்து உள்ள ஆசனம் பிரதமருக்கானது, அதாவது 7வது ஆசனம். எதிர்க்கட்சியில் முதலில் இருந்து 8வது ஆசனம் சிரேஷ்ட உறுப்பினருக்கானது. அந்த ஆசனம் எதிர்க்கட்சி தலைவருக்குரியது. அது ஜனாதிபதிக்கு நேராக இருக்கும். ஆளும் கட்சி பக்கம் 116 ஆசனங்கள் உள்ளன. எதிர்க்கட்சி பக்கம் 116 ஆசனங்கள் உள்ளன. மொத்தமாக 232 ஆசனங்கள் உள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 225 ஆகும். தேசிய உடையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு வர முடியும். இல்லாவிட்டால் முழுமையான ஐரோப்பிய ஆடையை அணிய வேண்டும். தேசிய ஆடையை அணியும் போது இந்த கொலர் டியூனிக் கொலரின் மேலே உள்ள பட்டனை போட வேண்டியது அவசியமாகும். கை நீளமாக இருக்க வேண்டும். நிறம் குறைந்த மேற்சட்டையை அணிய வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வேறு வடிவங்கள் உள்ள ஆடைகளை அணிவதற்கு கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது பரிந்துரைக்கப்படவில்லை. பெண் உறுப்பினர்களும் நிறம் குறைந்த ஆடைகளையே அணிய வேண்டும். அதுவும் சாரியாக இருக்க வேண்டும். වාඩි වෙන්නේ කවුද කියලා තීරණය කරන්නේ ඔබ. මේ අපේ පාර්ලිමේන්තුව. பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை இன்றும் நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்று தங்களது தகவல்களை வழங்க வேண்டும். இதற்காக பாராளுமன்ற வளாகத்தில் விசேட கருமப்பீடம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கைவிரல் அடையாளம் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு வருகை தருவது கட்டாயமானது என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வு எதிர்வரும் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த 3 நாள் செயலமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வகிபாகம், பாராளுமன்ற சிறப்புரிமைகள், பாராளுமன்றத்தின் சட்ட வாக்கு செயற்பாடுகள், பாராளுமன்ற குழு முறைமை, பாராளுமன்ற நிலையற்கட்டளைகள், அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலத்திரனியல் வாக்களிப்பு முறை குறித்த நடைமுறை அமர்வொன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது.